பண்ணணும். ரிஷப லக்னத்திற்கு பார்த்தலாம். ரிஷப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. முதல்ல சுக்கிர தசை எடுத்துக்கலாம். லக்னாதிபதியா வருது, 6க்கு அதிபதியா வர. அப்ப சுக்கிர தசை யோகம் பண்ணணும். லக்னாதிபதி தசை தான். நிறைய பேர் சுக்கிர தசையில கடன் பொருளாதாரத்தால் சிக்கி பிரச்சனை அல்லது நோயினால் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தனித்து வலுவை இழந்திருப்பார். ஆனா இந்த சுக்கிரனோடு சனி புதன் தங்களுக்குள் ஸ்தான பலத்தை பெறும் பொழுது, சனியும் புதனும் தங்களுக்குள் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா மிகப்பெரிய கூடுதலாக செவ்வாய் என பிருகுமங்கல யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கையை முற்பகுதி கஷ்டனாலும் பார்ட்னராயும். அப்ப சுக்கிர தசை யோகம் பண்ணணும். சுக்கிரன் தனித்து வலுப்பது சிறந்ததல்ல லக்னாதிபதி என்றாலும், சனி புதன் செவ்வாய் தொடர்புகளோடு இந்த சனி புதன் செவ்வாயோடு சுக்கிரனும் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டா சுக்கிர தசை யோகம். சனி புதன் செவ்வாயோட தொடர்பு இருந்தா சுக்கிர தசை யோகம். சுக்கிர தசை யோகம் பண்ணும் ரிஷப லக்னத்திற்கு. இப்ப சுக்கிரன் தனித்து வலுவிழந்துட்டாருன்னா பிரச்சனை. 5ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாம இருப்பார். சரி, புதன் தசை யோகம் பண்ணணும். 2, 5க்கு அதிபதி. புதன் தசை எப்பொழுது யோக தசையாக மாறும்? ரிஷப லக்னத்திற்கு புதன் 2க்கு 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதி வரார். இந்த புதன் தனித்து வலுக்கலாம். புதன் தனித்து இருக்கலாம். தனித்து வலுப்பது யோகம், தனித்து வலு யோகம். கூடுதலாக இந்த புதனோடு ஆதிபத்திய ரீதியிலே சனி தொடர்பு சுக்கிரன் தொடர்பும் யோகம். சனி சுக்கிர தொடர்புல இருப்பதும் யோகம். புதன் தசை தனித்து இருப்பதும் யோகம் ரிஷப லக்னத்திற்கு. இது யோக தசையாக மாறும். புதனை அல்லது சனி சுக்கிர தொடர்புல இருப்பதும் யோக தசையா மாற்றும். இதே புதன் நீச வலுவை பெற்று அல்லது ஸ்தான பலத்தை பகையோடு பகிர்ந்து கொண்டார்னா ரிஷப லக்னத்திற்கு புதன் தசையை அவயோகம் செய்வார். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திர தசை எப்ப யோகம் பண்ணும்? சந்திர தசை யோக இதே அவயோக கிரகம்னு எடுத்துக்கலாம். 3க்கு அதிபதி பாலகாதிபதி ரிஷபத்திற்கு. அப்ப சந்திர தசை அவயோகம் பண்ணக்கூடும். அப்ப சந்திரன் தனித்து வலுப்பது நல்லதல்ல ரிஷபத்திற்கு. கிரக இணைவு தொடர்பின் அடிப்படையில ஆதிபத்தியத்தில் செவ்வாயுடைய தொடர்பை பெறுவது அல்லது புதனுடைய தொடர்பை, இங்க சனி 3ஆம் பட்சமாக சனி தொடர்பு, இந்த தொடர்புல இருந்தா சந்திர தசையை யோகம் பண்ணி கொடுத்துரும். செவ்வாய் புதன் அல்லது சனியோட தொடர்புல இருந்து இங்க ஸ்தான பலத்தை செவ்வாயும் புதனும் சனியும் தான் பெறணும். சந்திரன் குறைத்து பெற்றா சந்திர தசை யோக தசை. சந்திர தசை யோக தசை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ரிஷப லக்னம் சூரிய தசை எப்போ யோகம் பண்ணும்? ஏன்னா 4ஆம் அதிபதியா வர சூரிய தசையெல்லாம் நடப்புல வந்தா வீடு வாகன சொத்து சுகங்கள் எல்லாம் சூரியன் தான் கொடுக்கணும் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. அப்ப இந்த 4ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதால் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு சூரியன் தனித்து வலுக்கலாமா? தனித்து வலுக்கலாம். தனித்து வலுப்பது எந்த பிரச்சனை இல்லை. தனித்து வலு நன்மை. கூடுதலாக இதனோடு புதன் செவ்வாயினுடைய தொடர்பு, அதுபோல லக்னாதிபதியான சுக்கிரனுடைய தொடர்பு நன்மை. புதன் செவ்வாய் சுக்கிரனுடைய தொடர்புகளே சூரியன் ஸ்தான பலத்தை பெறும் பொழுது சூரிய தசை யோகம் பண்ணும். அதே சூரியன் வலுவிழந்து 6ஆம் இடத்துல நீசம் பெறாருன்னா வாழ்க்கையில் நோயோடு போராடுவா ரிஷப லக்னக்காரர். நோய் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், அல்லது எதிரியிலா சூழப்படுவார். அது போல பார்த்தாச்சு. அடுத்ததாக செவ்வாய் தசை எப்ப யோகம் பண்ணும்? லக்ன 7க்கு அதிபதி 12ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். அது போல செவ்வாய் தசை நல்லா இருந்துச்சுன்னா சொத்துக்கள் நிலபலன்கள் சேரும். அப்ப செவ்வாய் தசையை யோகம் செய்யும் மகாதசையா அமைச்சு கொடுக்கணும். இந்த செவ்வாயோடு சனி காம்பினேஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவயோக கிரகமான புதன் தொடர்பில் இருந்தால் நன்மை, சுக்கிரன் தொடர்புல இருந்தாலும் நன்மை. சனி புதன் சுக்கிர தொடர்புகளிலே செவ்வாய் இருக்கும் பொழுது நன்மை என்னன்னா, செவ்வாயோட சனி செவ்வாயோட புதன் இருந்தா கொஞ்சம் ஜாதகருக்கு பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனா கடைசியா கூடிப்பாங்க. அப்ப செவ்வாய் யோகம் செய்யணும். செவ்வாய் மகாதசை யோகம் செய்ய வைக்கணும்னா சனி புதன் சுக்கிர தொடர்புகள் இருக்கிறோம். இதுல சனியோ புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் வலுவா இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். ஏன்னா 7, 12ஆம் அதிபதியான செவ்வாய் தசை இப்ப யோகம் செய்யும். இப்ப செவ்வாய் தசை ரிஷப லக்னக்காரருக்கு யோகம் தான். அது போல குரு மகாதசை எப்ப யோகம் செய்யும்? குரு தசை எப்பொழுது யோகம்? லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியம், லக்னத்திற்கு 11ஆம் ஆதிபத்தியம். 8, 11ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற குரு பகவான் இந்த தசை யோகம் பண்ணும். தனித்து வலுக்கவே கூட குரு பகவான் ஒருபொழுதுமே ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு தனித்து வலுப்பது சிறந்ததல்ல. இந்த குரு பகவான் பெரும் யோகங்களை செய்யணும், நல்ல பலனை எடுத்து கொடுக்கணும். சனி புதன் மற்றும் செவ்வாய் இது மூவர்ல ஏதோ ஒரு கிரகத்தோட தொடர்பு கொண்டு செவ்வாயோ சனியோ புதனோ ஸ்தான பலம் என்றால் ரிஷப லக்னக்காரருக்கு கண்டிப்பாக ஜாதிபத்திய ரீதியில குரு தசை யோகம் பண்ணும். முழு அவயோகி. ரிஷப லக்னத்திற்கு கேள்வியே குரு தசை அவயோகமா செஞ்சிருமான்னு. ஆனா குரு தனித்து கொடுத்தா அவயோகம் தான். நிறைய சிரமங்கள், நிறைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்களை கொடுக்கும். அது போல ஆதிபத்திய ரீதியிலே குருவோடு சனி புதன் செவ்வாய் இணைந்து இதுல குருவை விட சனியோ செவ்வாயோ புதனோ வலுக்குதுன்னா அப்ப குரு தசை நன்மையை செய்யும். சனி தசை எப்ப நன்மை? ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9, 10க்கு ஆதிபத்தியம். சனி தசை நல்லது செய்யும். சனி எல்லாம் ஒரே ஆதிபதி. ஆனா ரிஷப லக்னக்காரருக்கு சிரமத்தையும் கொடுக்கும் இந்த சனி தசை. சனி தசை நிறைய பேர் ரிஷப லக்னக்காரர் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் வெளியே வாய்விட்டு அழ முடியாமல் தனிமையிலே வாய்விட்டு அழக்கூடிய அவ்வளவு கஷ்டத்தை இந்த சனி கொடுப்பார்.
அப்ப சனி பகவான் எப்பொழுதுமே தனித்து வலுப்பது யோகம் அல்ல. அப்ப இந்த சனியோடு புதன், சுக்கிரன், கூடுதலா செவ்வாய் எடுத்துக்கிறோம். ரிஷபத்திற்கு பங்கு, மனைகள், கூட்டாளிகள் இதெல்லாம் செவ்வாய் தான் குறிக்குது. அப்ப புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்களோடு ஸ்தான பலத்தை சனி பகிர்ந்து கொண்டார் என்றால் ரிஷப லக்னக்காரருக்கு சனி தசை யோக தசை. இதே சனி தனித்து வலுத்து ரிஷப லக்னத்திற்கு தசை நடத்துறாருன்னா ரொம்ப பெரிய நெருடலை கொடுப்பார் அப்படின்றத